அடுத்ததாக நாம் 26வது அதிகாரத்துக்கு செல்வோம். ஆதியாகமம் அதிகாரம் 26. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. நமக்கு தெரியும், ஆபிரகாம் கானான் தேசத்துல போகும்போது ஒரு பஞ்சம் உண்டாகி அந்த பஞ்சத்தின் நிமித்தம் ஆபிரகாம் அங்கிருந்து புறப்பட்டு எகிப்துக்கு போனார். சோ அந்த செய்தி நமக்கு தெரியும். அதுபோல மீண்டும் ஒரு பஞ்சம் இந்த காலத்திலும் உண்டாயிருக்கிறது. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கேராருக்கு போறார். இந்த இடத்துல நம்ம இங்க பார்க்க அபிமெலேக்கு ஆபிரகாம் காலத்தில் இருந்தார் அல்லவா, அதே அபிமெலேக்கு தான், வேறு அபிமெலேக்கு அல்ல, அதே அபிமெலேக்கு. அது நம்ம இந்த அதிகாரத்தினுடைய கீழே போகும்போது நாம் அதை காண முடியும். எப்படி என்றால், எப்படி அதை கண்டுபிடிக்கிறோம் என்றால், 26 வசனத்தை படிக்கும்போது அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேராரிலிருந்து அவனத்துக்கு வந்தார்கள். 21 அதிகாரம் 22 வசனத்தை படிச்சீங்கன்னா இதே அபிமெலேக்கும் பிகோலுடைய பேர் வருகிறது. ஆகவே ரெண்டு ஒரே நபர்கள் தான். அது காரணம் என்னன்னா, அந்த காலத்தில் வயது சராசரி வயது 150 ஆண்டுகள். ஆகவே ஆபிரகாம் காலத்தில் அப்ப இந்த அபிமெலேக்கு இளம் வயதினவனாக இருந்திருக்க வேண்டும். இப்போது சற்று முதிர் வயதினவனாக இருந்திருக்கலாம். அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரே அபிமெலேக்கு தான். பஞ்சம் இருந்தபடினாலே இவன் என்ன பண்றான், போனான். ஒருவேளை அவனுக்கு ஒரு இன்டென்ஷன் இருந்திருக்கலாம். என்ன கருத்துன்னா, கேராரிலிருந்து எகிப்துக்கு போவதற்கு கூட ஒரு திட்டமிட்டு இருக்கலாம். அதனாலதான் 4ஆம் வசனத்துல அடுத்த வசனத்துல படிக்கும்போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. அப்படின்னா நீ எகிப்துக்கு போகக்கூடாது, ஆபிரகாம் போன போல நீ போகக்கூடாது என்று இங்கே தெளிவான கட்டளை கொடுக்கின்றார். அடுத்ததாக நாம் இங்கே கவனிக்க வேண்டியது, ஈசாக்குக்கு இப்பதான் முதலாக தேவன் தரிசனமாகிறார். நீங்க எழுதிடுங்க, ஃபர்ஸ்ட் விஷன் டு ஐசக். ஈசாக்குக்கு தேவன் முதலாவதாக தரிசனமாகின்றார். தரிசனமாகி என்ன சொல்றாரு, 3ஆம் வசனம், இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து. பாருங்க ஒரு வார்த்தை, தேசங்கள், இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். இந்த ஆணை எங்க இருக்குன்னா, இந்த ஆணை ரொம்ப முக்கியம். 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏன் இதை முக்கியம்னா, எபிரேயர்ல இதை குறிச்சு ஒரு விளக்கம் வரும், அதனால அதை முக்கியம்னு சொன்னேன். சரியா? நம்மள உங்க பைபிள்ல கிராஸ் ரெஃபரன்ஸ் எழுதி வச்சிருங்க. ஆபிரகாம் அந்த 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், ஆதியாகமம் 22:18 இருக்கிறது. அந்த 4ஆம் வசனத்துல அவர் மேலும் சொல்றாரு, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். மீண்டும் தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் அல்லது சகல தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்த 4ஆம் வசனத்துக்கு ஒரு சிறப்பு விளக்கத்தை இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் வாழ்ந்த ரபிமார் கொடுத்தாங்க. மீண்டும் அந்த 4 படிப்பு தெரியும். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணத்தை கை கொண்டபடியினால் வருதுல்ல. இந்த இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த சில ரபிமார் என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா, இந்த வசனமானது ஆபிரகாம் மோசேயுடைய நியாயப்பிரமாண சட்டம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே மோசேயின் சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்ததுக்கு ஒப்பானது என்று ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அதாவது ஆபிரகாமுடைய காலத்துல மோசே பிறக்கல, மோசேயுடைய சட்டமும் கொடுக்கப்படல. ஆனா தேவன் இப்படி சொல்லுவது எதை மனதில் வைத்தென்றால், நான் இப்போது மோசேக்கு நியாயப்பிரமாணத்து கட்டளை கொடுக்கிறேன், ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இதை கொடுப்பதற்கு முன்பாகவே இதில் உள்ள நியமங்களுக்கு ஏற்ப ஆபிரகாம் வாழ்ந்தான். அது எதுக்கு சொல்லுவாங்கன்னா, அப்ப நம்முடைய முற்பதாகிய ஆபிரகாம் நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தான் அல்லவா,
அதுபோல நாமும் அப்படியே கடைபிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக அப்படி சொல்லுவாங்க. சோ இந்த வசனத்துக்கு அப்படி ஒரு சிறப்பு பார்வை உண்டு. சரி, தொடர்ந்து படிப்போம். 6ஆம் வசனம். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். இதனால ஆண்டவர் சொன்னார்லாம், நீ எகிப்துக்கு போகாதுன்னு சொன்னதுனால கேராரிலே குடியிருக்கின்றான். இந்த கேராருடைய பகுதி எதென்றால் அபிமெலேக்கு ஆட்சி செய்த பகுதிக்குள்ள வருகிறது. அந்த எல்லை பகுதியோடு அது வருகிறது. அவ்விடத்து மனிதர்கள் அப்படின்னா கேராரில் உள்ள மனிதர்கள், அவர்களை பெலிஸ்தியர்கள் என்றும் அந்த காலத்திலே சொன்னாங்க. அதாவது பெலிஸ்தியர் என்றால் அந்த நிலப்பகுதிக்கு பேர் பலஸ்தீனா, அது முக்கியம். அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது, இவள் என் சகோதரி என்றான். இது தெரியும், ஒரு விதத்துல அவங்க சகோதரி தான், ஏன்னா அவங்க பழைய குடும்பத்தின் அடிப்படையில. ஆனா இங்க அவருக்கு மனைவி. ரெபேக்காள் பார்வைக்கு அளவுள்ளவளாய் என்னபடியால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்வார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். ஆபிரகாம் எந்த தவறை செய்தானோ ஏகதேசம் அதற்கு ஒப்பதான் இவன் அதை செய்யறான். அதனாலதான் சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஆபிரகாமுக்கு லைஃப்லயும் ஈசாக்கு லைஃப்லயும் நிறைய சிமிலாரிட்டி, ஃபெய்த், பிரேயரு, அதுபோல இது எல்லாமே ஒரு நிறைய ஒற்றுமைகளை பார்க்க முடியும். 8ஆம் வசனம். அவன் அங்கே நெடுநாள் தங்கி இருக்கையில் பெலிஸ்தருடைய ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னவழியை பார்க்கும்போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காளோடு விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான். அபிமெலேக்கு ஈசாக்கை அழைத்து, அவள் உன் மனைவியா இருக்கிறாளே, பின்னை ஏன் அவளை உன் சகோதரி என்று சொன்னாய் என்றான். அதற்கு ஈசாக்கு, அவள் நிமித்தம் நான் சாகாதபடிக்கு இப்படி சொன்னேன் என்றார். அதற்கு அபிமெலேக்கு, எங்களிடத்தில் ஏன் இப்படி செய்தாய்? ஜனங்களுக்குள் யாராயிலும் உன் மனைவியோட சயனிக்கவும் எங்கள் மேல் பழி சுமரவும் நீ இடம் உண்டாக்கினே என்றார். ஏன் தெரியும் இந்த வார்த்தையை சொல்றான்? இதே அபிமெலேக்கு தான் ஆபிரகாமுடைய மனைவியுடைய பிரச்சனைகள் வந்தது. அதனாலதான் மீண்டும் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லலாம். எங்கள் மேல பழிவரையாத செய்த, ஏற்கனவே ஆண்டவர் அவனை கடிந்து கொண்டது அவனுக்கு தெரியும். அதனால்தான் அவன் அந்த வார்த்தையை அவன் சொல்லுகிறான். தொடர்ந்து படிக்கும்போது 11ஆம் வசனம். பின்பு அபிமெலேக்கு, இந்த புருஷனையாகிலும் இவன் மனைவியாகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களும் அறிய சொன்னான். ஒரு ராஜாவாக, ஒரு ஆட்சியாளராக அவனுடைய எல்லை பகுதியில் இருந்த ஈசாக்குக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறான் என்று கூட நாம் சொல்ல முடியும். அடுத்து தொடர்ந்து படிப்போம். 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். இதுல கவனிக்க வேண்டியது, நம்ம 100 மடங்கு பலன் அடைந்தான்னு பயங்கரமா பிரசங்கம் பண்ணணும், தப்பு ஒண்ணும் இல்லை, அது உண்மையும் கூட தான். ஆனா ஒன்னை கவனிங்க, ஆபிரகாம் மரம் நட்டான். அதுவரை என்ன செய்துட்டு இருந்தான்? கூடாரங்களில் வாசம் செய்து மேய்ப்பனா இருந்தான். அபிமெலேக்கோட உடன்படிக்கை செய்த உடனே ஒரு மரம் நட்டான்னு படிப்போம் அங்க. இங்க ஈசாக்கு அபிமெலேக்கோடு பேசின பின்பு பயிர் எடுக்கிறான். அது என்ன காட்டுகிறது என்றால், மேலும் மேலும் இந்த இடம் தான் எங்களுடைய சொந்த இடம் என்பதை இவங்க தங்களுடைய செயலின் மூலம் காட்டிக்கொண்டே வருகிறார்கள். தேவன் தங்களுக்கு வாக்களித்த தேசத்தை விட்டு நாங்கள் விலக மாட்டோம் என்பதை தங்களுடைய செயலின் மூலம் காட்டி வருகிறதை நாம் பார்க்கிறோம். 13ஆம் வசனம். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் விட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கலும் மிக பலத்தவனானா என்றார். பாருங்க, இந்த இடத்துல சற்று நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்குது. ஆபிரகாம் காலத்தில் வெட்டின கிணறு அங்க இருக்குது. அதுலதான் இவன் தண்ணி எடுத்துட்டு வருகிறான். இவனை விரட்ட வேண்டும் என்பதற்காக அந்த பகுதியில் உள்ள மக்கள் அந்த கிணற்றை தூர்த்து போடுகிறாங்க, மூடி போடுறாங்க. செய்தி அபிமெலேக்கு போறது. அபிமெலேக்கு என்ன பண்றான்? ஏற்கனவே இவன் ஆபிரகாமும் உடன்படிக்கை செய்தவன். ஆனா அதை ஒரு விதத்தில் இந்த இடத்துல அவன் மதிக்கவில்லை என்றுதான் கருத வேண்டும். சொல்றான், நீ போய்விடுன்னு சொல்றான். ஒருக்கா தங்கீருன்னு சொன்னவன்
இப்ப சொல்லலாம் பிரச்சனை வேண்டாம், நீ போய்விடு. இவனை துரத்தி தான் விடுகிறார். துரத்தி விட்டதா பிறகு ஈசாக்கு சொல்லுவார், நீங்க என்ன துரத்தினீங்கன்னு சொல்லுவார். அப்ப 17ஆம் வசனத்துல படிக்கும்போது, அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்தவன் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவருமான தெருவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களும்படி அவைகளுக்கு பெயரிட்டான். அப்போ எங்க வருகிறான்? பேர் சபாய்க்கு வருகிறான். அந்த இடத்துல இருந்து பேர் சபாய்க்கு வந்து அங்கே கூடாரம் போட்டு அங்கே தங்கி ஆபிரகாம் அங்கே வெட்டியிருந்த கிணறுகளை எல்லாம் மீண்டும் தோண்டி எடுக்கிறான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கில் வெட்டி அங்கே சுரக்கு நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்குளை என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். என்னாச்சு? மீண்டும் இங்க வந்து அதே குரூப் பிரச்சனை பண்ணுது. அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ண அப்படின்னால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். அது ஏசேக்கு என்கிற வார்த்தைக்கு பொருள் வாக்குவாதம் என்று சொல்றாங்க, அல்லது தர்க்கம், அல்லது ஆர்கியூமெண்ட். ஆங்கிலத்தில் ஆர்கியூமெண்ட் என்று சொல்றாங்க. அடுத்து மேலும் படிக்கும்போது வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டார். சித்னா என்றால் பொறாமை அல்லது குற்றஞ்சாட்டுதல் என்று பொருள் வருகிறது. சித்னா என்றால் பொறாமை அல்லது குற்றஞ்சாட்டுதல் என்று பொருள் கொள்கிறார்கள். மேலும் தொடர்ந்து படிக்கும்போது, பின்பு அவிடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினார், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். ரெகோபோத் என்றால் விசாலமான அகன்ற இடம் அல்லது ஏராளமான அறைகள். சில மொழிபெயர்ப்பாளர்கள் ஏராளமான அறைகள் என்று தமிழிலே மொழிபெயர்க்கிறார்கள். மேஜர் ரூம் அல்லது அகன்ற இடம் என்று நம்ம அதை புரிந்து கொள்ளலாம். அதாவது அது ஆசீர்வாதம். அந்த அகன்ற இடம் என்றாலே ஆசீர்வாதத்துக்கு இடம். திரளான அறைகள்னாலே பிளஸிங்ஸ் ஆர் கவுண்டட் இல்ல, பிளஸிங் ஆசீர்வாதத்தை குவித்து வைக்கிறதால களஞ்சியங்கள்ங்கிற பொருள் தான் அதனுடைய விரிவாக்கமாக இருக்கிறது. அடுத்த 23 25 படிப்போம். அப்பொழுது பெர்சபாவுக்கு போனான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, இது ஈசாக்குக்கு ஆண்டவர் கொடுத்த 2வது தரிசனம். ஈசாக்குக்கு ஆண்டவர் கொடுத்த 2வது தரிசனம். நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன். மீண்டும் அதே செய்தியை ஞாபகப்படுத்துகிறாரு. பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகி ஆபிரகாம் மித்தவன் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். ஆண்டவர் அந்த வாக்கு தத்துவத்தை நினைப்பூட்டுகிறார். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். அங்கேயும் கிணறு வெட்டுகிறார்கள். அது தேவைதான். அவங்களுடைய ஏராளமான ஆடு மாடுகள் இருந்தபடினாலே அப்படி செய்கிறார்கள். இதை இன்னொன்றே நம்ம கவனிக்க வேண்டும். இவ்வளவு பிரச்சனை வந்த போதும் ஈசாக்கு எந்த இடத்துலயும் சண்டைக்கு போகவில்லை. அப்படின்னா ஒரு அமைதியை விரும்பின வாழ்க்கை தான். அவன் செட்டில் லைஃபை விரும்பி இருக்கிறான், அமைதியான வாழ்க்கையை விரும்பி இருக்கிறான். பல வேளைகளில் அவனுக்கு எதிர்ப்பு வந்த போதும் அவன் போய் எங்கேயுமே சண்டைக்கு போகாதது ஈசாக்குடைய ஒரு சிறப்பு குணமாக பல அறிஞர்கள் அதை காட்டுகிறார்கள். அடுத்ததாக 26ஆம் வசனம். அபிமெலேக்கும் தன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். இந்த பிகாலு இவங்க எல்லாம் ஒரே ஆள் என்பதுக்கு நம்ம 21 அதிகாரம் 22ஆம் வசனத்தை படிச்சோம்னா அங்க இதே நபர்கள் தான் ஆபிரகாமுடன் வர்றாங்க. 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். அக்காலத்தில் அபிமெலேக்கு அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கின்னு பார்க்கிறோம். அப்ப ஒரே அபிமெலேக்கு ஒரே சேனாதிபதி தான் இங்க வந்திருக்காங்க. வந்து அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? இவன் என்ன நினைச்சிருப்பான்? திரும்பவும் பிரச்சனை பண்ண வரான்னு நினைச்சிருப்பாங்க. ஏன் கிட்ட வந்தீங்க? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களுக்கு விடாதபடிக்கு துரத்தி விட்டீர்களே. என்ன நான் அங்க வந்தேன், என்ன
நீங்க துரத்தீங்கல்ல, அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். அப்படின்னா தேவன் ஈசாக்கோடு இருந்து ஆசீர்வதிப்பதை அவங்க கண்டாங்க. இதனால பல காரணம். இவன் வெட்டிய துறவுகளில் எல்லாம் தண்ணி இருக்கிறது, பஞ்சகாலத்தில் 100 மடங்கு ஆசீர்வதித்தார், இவன் பெருகி கொண்டே வருகிறான். இவைகள் எல்லாம் தான் அவங்க பாக்குறாங்க. அப்ப இவைகளெல்லாம் பார்த்து அவர்கள் சொல்றாங்க, தேவன் உங்களோடு இருக்கின்றார், தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார், தேவன் உங்களை பெருக செய்கிறார், இதெல்லாம் நாங்க கண்டோம். அப்படின்னா they testify God's blessing on Isaac. ஈசாக்கு மீது தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து புறஜாதி மக்கள் சாட்சி கொடுக்கிறாங்க. நல்லா நம்ம கவனிக்க வேண்டியது. இது எதுக்கு? ஆபிரகாம் ஆண்டவர் அழைத்த போது என்ன சொன்னாரு? உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அந்த வாக்குத்தத்தம் ஈசாக்குடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதை புற மக்கள் காண்கிறாங்க. அதை நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணிக்கிறோம். அப்படின்னா நாங்க ஒரு தீர்மானம் போட்டுக்கிறோம், நம்ம சேர்ந்து ஒரு உடன்படிக்கை செய்யணும். ஏன்னா இனிமேல் பிரச்சனை வரக்கூடாது. ஏன்னா இதுல ஒண்ணு, இந்த ஈசாக்கு பெருகி கொண்டு போகும்போது அவங்களுக்கு இப்ப பயம் வந்துட்டு, என்னடா நாங்க எவ்வளவு செய்தாலும் நாங்க துரத்தினாலும் பெருகி கொண்டே போறான், ஒருவேளை படையெடுத்து வந்து எங்களை கவிழ்த்து போடுவானோ, அப்படி ஒரு வாராம இருக்கிறதுதான் அவங்க உடன்படிக்கை வாராங்க. சோ வசனத்துக்கு பின்பால சில அரசியல் இருக்கும், அதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். சரி, நாங்கள் உண்மை தொடாமல், பாருங்க இவங்க விரட்டினாங்க, ஆனா இவங்களுக்கு உயிர்க்கு சேதம் கொடுக்கல. அதனாலதான் சொன்னாங்க நாங்கள் உண்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து. இப்போ ஒரு கேள்வி, நன்மை தான் செய்தாங்களா? நன்மை வந்து செய்யல, கொலை செய்யல, அவ்வளவுதான். நன்மையை உமக்கு செய்து உண்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் பேசுறாங்க இல்ல, சமாதானத்தோட அனுப்பிவிட்டாங்களா? இல்ல, சமாதானத்தோட அனுப்பல. சமாதானம் அனுப்பிவிடுவத நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம் என்று பர்பஸ் சொன்னாங்க. வெரி குட் டயலாக் இல்ல. எப்பவுமே நம்ம செய்தி பிறருக்கு தெளிவா சொல்றது நல்லது. குறிப்பாக when we have conflicts we have to communicate very clearly. அதை ரொம்ப அழகா செய்யறாங்க. இது ஒரு நிர்வாகத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக இருக்கிறது. நீ கர்த்தரால் ஆசிரியப்பட்டராமே என்றார்கள். கர்த்தர் மூலம் ஆசிரியக்கிறார். அது அந்த ஆசீர்வாதத்தை they give to God. அந்த கிரெடிட் இஸ் டு God. எப்பவுமே நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் தேவனுக்கு தான் கொடுக்கணும். நான் சம்பாதித்தேன்னு சொல்லக்கூடாது, தேவனுக்கு தான் நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. புறையின மக்கள் அதுதான் சொல்றாங்க. அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான். இந்த விருந்து என்பது நீங்க பழைய பாடலும் சரி புதிய பாடம் படிக்கும் போது எப்போதெல்லாம் உடன்படிக்கை செய்கிறார்களோ அப்போதெல்லாம் விருந்து இருக்கும். எப்போதெல்லாம் உடன்படிக்கை செய்கிறார்களோ அப்போதெல்லாம் விருந்து இருக்கும். அது ரொம்ப முக்கியம். அதனாலதான் புது உடன்படிக்கை இயேசு நமக்கு தரும்போதும் என்ன செய்தாரு? கர்த்தருடைய பந்தியாகிய விருந்து நமக்கு தருகிறார். சோ அதுவும் அதோடு தொடர்புடையதா. சரி, அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொரு ஆணையிட்டுக் கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டார். அவர்கள் அவனிடத்தில் சமாதானத்துடைய போய் விட்டார்கள். அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். அதற்கு சேபா என்று பெயரிட்டான். ஆகையால் அந்த ஊரின் பெயர் இந்நாள் வரைக்கும் பெயர் சபா எனப்படுகிறது. இந்த சேபா என்கிற தனி வார்த்தைக்கு பொருளை ஓத்துன்னு சொல்லுவாங்க. OATH, உறுதிமொழி. OATH. மற்றபடி பெயர் சபா என்கிற வார்த்தைக்கு நல் வளக்கிணறு என்கிற பொருள் இருக்கிறது. தமிழ்ல நல் வளக்கிணறு அப்படின்னா சிறந்த செழிப்பான கிணறு என்று பொருள் இருக்கிறது. சமாதான உடன்படிக்கையின் கிணறு என்கிற ஒரு பொருளும் இருக்கிறதாக சொல்றாங்க. அப்ப நல்வள கிணறு அல்லது செழிப்பின் கிணறு, சமாதான உடன்படிக்கையின் கிணறு என்றும் அதற்கு பெயர் இருக்கிறது. அடுத்தது இந்த செய்தி இப்ப வேற ஒரு கோணத்துக்கு போகிறது. இந்த அதிகாரத்துல இப்ப ஈசாக்கை வச்சு நம்ம பார்த்துட்டோம். இப்ப மூத்த மகனுக்கு குறித்து 2 வசனம் அந்த அதிகாரத்துல இருக்குது. ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பெயரினுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய
பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினார். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவா இருந்தார்கள் என்று சொல்லி அந்த அதிகாரம் முடிகிறது. இதுல ஒரு கூடுதல் ஒரு இன்ஃபர்மேஷனா எழுதிடுங்க. உடன்படிக்கை காவனன்ஸ், இங்கிலீஷ்ல காவனன் எழுதிடுங்க. உடன்படிக்கை கீழே உறவுன்னு எழுதுங்க, பிராக்கெட்ல ஃபெலோஷிப்னு போடுங்க. மூன்றாவது உணவுன்னு எழுதுங்க, பிராக்கெட்ல சிம்பிள் ஆஃப் ஃபெலோஷிப்னு போடுங்க. சிம்பிள் SYMBOL, சிம்பிள் ஆஃப் ஃபெலோஷிப். பொதுவாக எல்லா உடன்படிக்கையில் இந்த மூணு இருக்கும். லாபானும் யாக்கோபும் செய்த உடன்படிக்கையில் இது இருக்கும். ஆபிரகாம் அபிமெலேக்கு செய்த உடன்படிக்கையில் இருக்கும். இன்னைக்கு நம்ம பாருங்க, நம்ம கிறிஸ்துவோடு நம்ம உடன்படிக்கை செய்தோம் அல்லவா, புது உடன்படிக்கை. புது உடன்படிக்கை இருக்கிறது, ஃபெலோஷிப்பாக நம்ம சேர்ந்து வருகிறோம். ஃபெலோஷிப் மீல்ஸ் இருக்குது. ஃபெலோஷிப் மீல்ஸ் இஸ், நம்ம இப்ப அந்த கர்த்தருடைய பந்தின்னு சொல்றோம். ஆனா ஏழி சர்ச் அதனாலதான் அந்த ஃபெலோஷிப் மீல்ஸுக்கு கூடி வரும்போதெல்லாம் அதை எடுத்தாங்க. இப்ப நம்ம கூடி வரும்போதெல்லாம் எடுக்கல, ஆனா எடுத்தா நல்லது. ஆனா எடுப்பது வசதி இல்லை இன்னைக்கு சூழ்நிலைகள்ல, அது நமக்கு சரியா. சோ ஃபெலோஷிப் மீல்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ இந்த 2 அதிகாரத்தை முடிச்சிருக்கிறோம்.